ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த செக்யூரிட்டி லவ் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஓடி வந்து நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிருப்பாளா? இப்ப உடனே நம்ம ஹீரோயின் கேப்பா, நீ என்ன பத்தி என்ன ஃபீல் பண்ற அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது. ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே, அதை நான் சொன்னாதான் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயின் விடாம, இல்ல அதை நீ சொல்லிதான் ஆகணும், வாயை திறந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ டக்குன்ட்டு சொல்லாம ஒரு மாதிரி தயங்கிட்டே இருப்பானா. ஆனா நம்ம ஹீரோயின் இவன் சொல்ற வரைக்கும் விடாம கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. இதனாலே நம்ம ஹீரோ டக்குன்ட்டு ஓகே ஓகே நான் சொல்றேன், ஐ லவ் யூ வியூ, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயின் அப்படி உடனே சந்தோஷத்துல எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இதனால இப்ப நம்ம ஹீரோவும் செம ஹாப்பி. அப்படியே நம்ம ஹீரோயினை நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்குவான். இப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவா. இந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடுதுன்ட்டு என்னோட மேனேஜருக்கு டவுட் வந்துருச்சு. சோ இனிமேல் என்னால உன்கிட்ட முன்ன மாதிரி டெக்ஸ்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு நம்மள யாரான்ட்டு பப்ளிக் பிளேஸ்ல பாத்தாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இதை வந்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவான். சரி ஓகே, அப்பனா நம்ம ரெண்டு பேரும் எப்படிதான் பேசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு என்கிட்ட ஒரு ஓல்டு ஐடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் தான் காட்டுவாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட போய், எனக்கு ஏதோ மெயில் வந்திருக்கா, நான் ரூம் நம்பர் 108ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேப்பா. நம்ம ஹீரோ ஆமா மேம், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மெயில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுப்பான். இப்ப அதை நம்ம ஹீரோயின் வாங்கின கிடத்து அங்க இருக்க ஒரு ரிஜிஸ்டர்ல சைன் பண்ணும் போல. அதுல நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுட்டே சைன் பண்ணுவா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போன கிடத்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த லெட்டர் எழுதியிருப்பான். யாருக்குமே தெரியக்கூடாதுன்ட்டு ரெண்டு பேர் இப்படி ஒரு பழைய மெத்தட் யூஸ் பண்ணி பேசிக்கிறாங்க. இப்ப அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ இன்னைக்கு காலையில இருந்து நம்ம ஹீரோயினை எப்படிதான் மிஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ரொமான்டிக்கா எழுதியிருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கையில இருக்க அந்த ரிஜிஸ்டர் புக்கை பார்த்தா நம்ம ஹீரோயின் சைன் பண்ற கேப்ல ஒரு மூவி டிக்கெட்டை வச்சிருப்பா. இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. அந்த மூவி தியேட்டருக்கு நம்ம ஹீரோ 2 பெப்சியை வாங்கிட்டு அப்படியே கேஷுவலா உள்ள போயிருவான். நம்ம ஹீரோயின் அப்படியே மாஸ்க் கேப் எல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்ப அந்த தியேட்டருக்குள்ள போவா. அதுக்கடுத்து அப்படியே ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நல்ல கை கோர்த்துட்டு ரொமான்டிக்கா அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த படம் முடியறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் அந்த தியேட்டரை விட்டு வெளியே போய் இப்ப நெக்ஸ்ட் ஒரு புக் ஸ்டோருக்கு தான் போவோம். இப்போ அந்த படம் முடிஞ்சக்கடுத்து நம்ம ஹீரோவும் அப்படியே கேஷுவலா 5 நிமிஷம் கழிச்சு அந்த புக் ஸ்டோருக்கு வருவான். அதுக்கடுத்து அப்படியே புக் படிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு நல்லா கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே அடிக்கடி யாருக்கும் தெரியாம மீட் பண்ணுவாங்களா. அப்படிதான் ஒரு நாள் நம்ம ஹீரோ எப்பயும் ஒரு இடத்துல போய் மீன் பிடிப்பான்ல, அங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் போய் உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனோட ட்ரீம் பத்தி சொல்லுவான். என்னோட பெரிய ஆம்பிஷனே நான் சீக்கிரமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும். அதுல மெயின் டிஷ்ஷே பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையா தான் இருக்கணும். ஏன்னா அதை டிப் பண்ணி சாப்பிடுறதுக்கு ஒரு சாஸ் ஒண்ணு இருக்கும், அதை நான் செமையா செய்வேன். அதுவே என்னோட பிசினஸ கண்டிப்பா பிக்கப் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அவளும் சில ஐடியாஸ் கொடுப்பா. நீ உன்னோட ஃபிஷ் ஃப்ரையோடயே பபிள் டீ ஆஃபர் பண்ணு, இந்த 2 காம்பினேஷனும் செமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடியே குட்டி குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஏதாவது சில வீடியோ கேம்ஸ் செட் பண்ணி வச்சிரு. சோ பெரியவங்களுக்கும் நல்லா இருக்கும், குட்டி பசங்களுக்கும் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருப்பா. அடுத்து இப்படி சீக்கிரட்டா மீட் பண்ண கடத்து நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவளோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போவா. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல காணும் இருக்கதான் செய்வான். இப்ப அப்படியே போட்டோ ஷூட் நடக்க ஆரம்பிச்சிருமா. நம்ம ஹீரோயின் சூப்பரா போஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த காண அந்த போட்டோ ஷூட்டை நிப்பாட்டி நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லா க்ளோஸா வந்து அப்படியே அவ ஹேர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பானா. இதுலயே நம்ம ஹீரோயின் நல்லா கன்ஃபார்ம் பண்ணிடுவா, ஓகே இவனுக்கும் நம்ம மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இப்ப ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்ச கடத்து அந்த மேனேஜர் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருப்பான், என்ன நீயும் ஃபாயும் இப்ப மீட் பண்றீங்களா இல்ல பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அதுக்கு அப்படியே, இவ்வளவு நேரம் என் போன் உங்ககிட்ட தானே இருந்துச்சு, நீங்க தான் ஃபுல்லா செக் பண்ணிருப்பீங்களே, அதுலயே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்க 2 பேரும் இப்ப பேசுறதே கிடையாதுன்ட்டு. சோ அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நல்லவ மாதிரியே பேசுவா. அதுக்கு அந்த மேனேஜர், சரி நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா ஓகே தான். ஆமா நீ ஒண்ணு நோட் பண்ணியா, கானுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு உன்னோட பர்சனாலிட்டி பிடிச்சிருக்கா இல்ல ஒரு மாடலா ஒண்ணு பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஆனா எதுனாலும் நம்மளுக்கு நல்லதுதான். ஏன்னா அடுத்து அவர் லான்ச் பண்ண போற எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்குமே ஒன்னதான் கண்டிப்பா மாடலா சூஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் பேசிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இதுக்கடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கார்னோட பிராண்ட்ல இருந்தே ஒரு ஷாம்புவை ப்ரோமோட் பண்ற மாதிரி ஒரு ஆட் ஷூட் பண்ணணுமா. அதுக்கு நம்ம வெளியே எங்கேயோ போய் தான் ஷூட் பண்ண போறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அந்த மேனேஜர் இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே திருட்டுத்தனமா அந்த செக்யூரிட்டி பூத்துக்குள்ள ஒளிஞ்சு உட்காந்து நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவா, அடுத்து என்னோட ஆடே ஒரு ஷாம்பு ஆடு தான், இதுக்கு நான் பாரு
எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு ஷாம்பு பாட்டில வச்சு நல்லா ஜாலியா ஃபன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் புலம்புவா, எல்லாம் ஓகே தான் இந்த ஆட் ஷூட்டிங்ல, ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க குடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்போசிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம ஹீரோக்கு லைட்டா கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் அது எவ்வளவு எக்ஸ்போசிங்கா இருக்கும் தெரியுமா, இடுப்பெல்லாம் அப்படியே ஃபுல்லா தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட கையெடுத்து இவ இடுப்புல வைக்க ட்ரை பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோவா இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டா. அவன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு ரொம்ப கூச்சப்பட்டு அவன் கையை எடுத்துருவான். இவன் இந்த மாதிரி பண்ணது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். சே, இவ்வளவு நல்லவனா இருக்கானே அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினே, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே, என்ன தொட்டா என்ன தப்பு அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸா வருவா. நம்ம ஹீரோக்கு ஒரு செகண்ட்ல அப்படியே வெடத்து போயிரும். ஆனா அப்பன்னு பார்த்து சிவ பூஜையில கரடி புகுந்த மாதிரி ஏதோ ஒரு கார் முன்னாடி வந்துருமா. சோ நம்ம ஹீரோ கேட்டு கதவை திறக்கறக்காக முன்னாடி போயிருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் சரி நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க, நான் என்னோட ரூமுக்கு போறேன், பட் ஆனா நான் உன்ன இந்த 3 நாள் மிஸ் பண்ண போறேன், ஏன்னா இந்த 3 நாளுமே எனக்கு வெளியூர்ல ஷூட் அப்படிங்கிற மாதிரி அவ பேசிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் நானும் இந்த 3 நாள் உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவனும் பதிலுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் கழுத்துல இருந்த ஒரு செயினை கழட்டி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இது நான் இந்த ஊருக்கு ஸ்டடிஸ்க்காக வந்தப்ப எங்க அப்பா நான் சேஃபா இருக்கணுங்கிறக்காக எனக்கு கொடுத்தாரு, இப்ப நீ 3 நாள் என் கூட இருக்க மாட்டேல, சோ நீ என்னை எப்பப்பெல்லாம் மிஸ் பண்றியோ அப்பப்பெல்லாம் அந்த செயினை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த செயினை நம்ம ஹீரோயின் கழுத்துல மாட்டி விடுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினும் அப்படியே சந்தோஷமா அந்த செயினை பார்த்துக்கிட்டே ஓகே உன்னை 3 நாள் கழிச்சு நான் மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் வெளியூர்ல நடக்கிற ஷூட்டிங்க தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு ஷாம்பு ஆட் தான் நடிச்சுக்கிட்டு இருப்பாளா. ஃபர்ஸ்ட் ஷாட்டை சூப்பரா நடிச்சு கொடுத்துருவா, அடுத்த ஷாட் க்ளோஸ் அப் ஷாட் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல காணும் கூட தான் இருப்பான். என்னன்னா இந்த ஷாம்புவுமே இவனோட ப்ராடக்ட் தான் போல. அவன் தான் நம்ம ஹீரோயின் எங்க போனாலும் பின்னாடியே வந்துருவானே, அதனால இந்த இடத்துக்கு அவன் வந்துட்டான். இப்ப அப்படியே அடுத்த ஷாட்டுக்காக நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்கப்ப அவன் நம்ம ஹீரோ கொடுத்த செயினையே அப்படியே கையில வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்போ அந்த இடத்துக்கு கான் வந்து, நான் போன ஷாட்லயே பார்த்தேன் உன் கழுத்து ரொம்ப பிளைனா இருந்துச்சு, அதனாலதான் உனக்கு இந்த நெக்லஸ கொடுக்கலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நெக்லஸ நம்ம ஹீரோயின் கழுத்துல மாட்டி விட்டுருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் வழக்கம் போல அந்த பிளாயோட கிராசரி ஸ்டோருக்கு வருவானா. அங்க பார்த்தா அவ தனியா நிறைய பாக்ஸஸ் தூக்கிக்கிட்டு இருப்பா. இதனால நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணலான்ட்டு அவன் அந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் உள்ள எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இப்ப எல்லா வழியும் செஞ்சு முடிச்ச கிடத்து இந்த பிளாய் இவனுக்காக கொஞ்சோண்டு நூடுல்ஸ் குக் பண்ணிட்டு வந்து கொடுப்பாளா. அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், சரி இந்த பாக்ஸஸ்லாம் அவ்வளவுதானா இல்ல வேற எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த பிளாய் அப்படியே, இல்ல நாளைக்கு காலையில கொஞ்சம் பாக்ஸஸ் வரும், அதைத்தான் எப்படி தூக்குறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ ஏன் கவலைப்படுற, நாளைக்கு காலையிலயும் நானே வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு அந்த பிளாய் அப்படியே மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்குலாம் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா, சப்போஸ் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யாரான்ட்டு கால் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா நீங்க போயிருவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோவும், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னா இவ கிட்ட நம்ம ஹீரோனை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ சொல்ல மாட்டான். ஆனா இதை கேட்டுன்னு இந்த பிளாய் பொண்ணு அப்படியா அப்ப அன்னைக்கு ஒரு பொண்ணு உங்க அபார்ட்மெண்ட்டுக்கு உங்களை தேடி வந்தாலே அவ யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பத்தி கேட்பா. நம்ம ஹீரோ, அது ஆக்டர்ஸ் வியூ தாங்கிறது இவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாதுன்ட்டு, அது ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவான். ஆனா இதை கேட்டனையும் அந்த பிளாய்க்கு செம குஷி ஆயிரும். அப்பாடா இவன் சிங்கிள் தான் போல, அப்ப நம்ம ஈஸியா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்குவா. இப்போ திரும்பி நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ 2வது ஷாட்டையும் சூப்பரா செஞ்சு முடிச்சிருவாளா. அதுக்கடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கான் கிட்ட வந்து, இந்த ஷாட்டும் செமையா முடிஞ்சிருச்சு, இந்தாங்க உங்க நெக்லஸ், அதான் ஷாட் முடிஞ்சிருச்சுல அப்படின்ட்டு கழட்ட போவா. ஆனா அதுக்கு அந்த கானு, இல்ல இது நான் ஷூட்டிங்காக கொடுக்கல, உனக்கு அழகா இருக்குங்கிறக்காக நான் உனக்காக வாங்கினது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் கூட ஃபர்ஸ்ட் இது ஷூட்டிங்காக இவன் கொடுக்குறான்னு நினைச்சிட்டு அக்செப்ட் பண்ணிக்குவா. ஆனா இப்ப இதை அக்செப்ட் பண்றதுக்கு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அந்த பிளாய் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக திரும்பி அந்த கிராசரி ஸ்டோருக்கு வருவானா. அங்க வந்து வழக்கம் போல அந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே அவன் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பான். இதை வந்து அந்த பிளாய் பொண்ணு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பாளா. அந்நேரம் அவளோட சோசியல் மீடியாக்கு ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வரும். என்னன்னு ஓபன் பண்ணி பாப்பா. அதை பார்த்த உடனே இப்ப நம்ம ஹீரோ கிட்ட, ஃபாய் நீங்க அந்த வியூ தங்கி இருக்க ஹாஸ்டல்ல தானே செக்யூரிட்டியா வேலை பாக்குறீங்க, அந்த பொண்ணு எப்படி, உண்மையிலே அந்த பொண்ணும் காணும் லவ் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இவ கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கடுப்பா, இதையே நீ கேக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அப்பதான் அந்த பிளாய் அவளோட போனை காட்டுவா. இல்ல ரீசெண்டா அவளை பத்தி ஒரு நியூஸ் வந்துச்சு, அதுக்காக தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப போனை காட்டுவாளா. பார்த்தா இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த கான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நெக்லஸ் ஒண்ணு போட்டு விட்டுருப்பான்ல, அத போட்டோ எடுத்து யாரோ சோசியல் மீடியால போட்டு விட்டுருப்பாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோ இப்ப செமையா கடுப்பாவான். என்னது அந்த காணும் அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிருக்கானா அப்படி
அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷனா நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுவானா. இப்போ நம்ம ஹீரோ கால் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் அவளோட மேனேஜருக்கு தெரியாம திருட்டுத்தனமா அந்த கால் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பா. எதுக்கு இந்நேரம் கால் பண்ண, யாருக்கான்னு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ உன்னோட அந்த காணும் ஷூட்டிங் ஏரியாக்கு வராங்கிறத நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே தயங்கிக்கிட்டே இல்ல எதுக்கு தேவையில்லாம ஒன்னு டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருந்தா நான் சொல்லல அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பவே அந்த மேனேஜர் இந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே எனக்கு லோன்லாம் எதுவும் வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு போனை கட் பண்ணிடுவா. இதை வந்து நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்குவான். ஓகே அந்த மேனேஜர் பக்கத்துல இருக்கான் போல, அதனாலதான் அவ டக்குன்னு காலை கட் பண்ணிட்டா அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட மேனேஜரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பா. இங்க பாரு, சோசியல் மீடியால இப்ப வந்த போட்டோவை நீ தான் போட்டிருப்பன்ட்டு நல்லாவே தெரியும், ஏன் தேவலாம் இப்படி பண்றீங்க, நான் தான் சொன்னேன்ல இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாளா. அதுக்கு அந்த மேனேஜர் உனக்கு ஒண்ணும் தெரியாது, இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்ம நல்லா இப்படி யூஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நியூஸ் வரத காணும் ஒன்னும் பெருசா அகேன்ஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல, அதனால நீ ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாதிரி அந்த மேனேஜர் சொல்லிடுவான். இப்ப அதுக்கடுத்து கடைசியா இருந்த போட்டோ ஷூட்டும் முடிஞ்சிருமா. இப்ப எல்லாம் முடிஞ்சுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அங்க ஒர்க் பண்ற எல்லாருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுப்பா. சில பேருக்கு ஏதாவது காஸ்மெட்டிக் கிஃப்டா கொடுப்பா, சில பேருக்கு ஒயின கிஃப்டா கொடுப்பா, இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு காணும் வருவானா. அவனுக்கும் இவ ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பா போல, என்னன்னு பார்த்தா பெர்ஃப்யூம். அதை இப்ப கானுக்கும் அவ கொடுத்துருவா. இதை வாங்கின உடனே அந்த கான் எனக்காக நீ இதை வாங்கிருக்கியா, வாவ் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே லைட்டா இமேஜின் பண்ணி பாப்பா. என்னன்னா இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கினது இவளோட மேனேஜர் தான் போல, அவன் தான் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடு, அப்பனாதான் அவங்க திரும்பி நம்ம கூட ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு இதுலலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இருந்திருக்காது. அதுவும் மெயினா இந்த கானுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுல நம்ம ஹீரோயினுக்கு 1% கூட இன்ட்ரெஸ்டே இருந்திருக்காது. ஆனால் அவன் மேனேஜர் சொல்லிட்டான்ட்டு தான் இதெல்லாம் அவ பண்ணிருப்பா. அதுக்கடுத்து இப்ப எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனக்கடுத்து நம்ம ஹீரோயின் திருட்டுத்தனமா இவ தங்கியிருக்க ஹோட்டலோட ரிசப்ஷனுக்கு போய் அங்க இருக்கிற போனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுவா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ ஏன் அந்த கான் என் கூட வராங்கிறத சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன தப்பான இன்டென்ஷன்ல உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை, இது தெரிஞ்சா நீ தேவையில்லாம கஷ்டப்படுவாங்கிறக்காக தான் நான் சொல்லல, ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப சாஃப்ட் வாய்ஸ்ல நான் உன்னை நம்பாம எப்பயான்னு இருந்திருக்கேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த வார்த்தை நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு ஆறுதலை தரும். இப்ப திரும்பி நம்ம ஹீரோ இங்க பாரு, நான் ஒன்ன முழுசா நம்புறேன், ஆனா அந்த கானை மட்டும் நான் நம்பவே மாட்டேன், நீயும் எதுக்கும் அவன் கிட்ட உஷாராவே இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு அவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதை நான் ஏன் சொல்றேன்னா அன்னைக்கு பார்ட்டில அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டதை நான் கேட்டேன். அந்த கான் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணா இருந்தாலும் அவனோட வீட்டுக்கு ஈஸியா கூட்டு போயிருவான், அவனோட வேலை எல்லாம் முடிஞ்சனையும் அந்த பொண்ணுங்களை கழட்டி விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ அதனாலதான் சொல்றேன் அவனை நம்பாத அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் நம்ம ஹீரோ அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் முழுசா சொல்லுவான். இதெல்லாம் கேட்டக்கடுத்து நம்ம ஹீரோயினும் இப்ப லைட்டா உஷாராயிருவா. ஓகே நான் எதுக்கும் அவன் கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இப்ப அப்படியே ஈவினிங் ஆயிருமா. நம்ம ஹீரோயினுக்கு இனி எந்த ஷூட்டிங்கும் கிடையாது, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படியே பீச் சைடு நடக்கலான்ட்டு வருவா. ஆனா அந்த இடத்துக்கும் கரெக்டா அந்த கான் வந்துருவான். அவன் வந்து நீங்க வாக்கிங்கா போறீங்க வாங்க நானும் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் கூட அவனும் நடக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கப்பயே அந்த கான் டக்குன்னு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இப்படி சொன்னதோட மட்டும் நிப்பாட்டாம நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி வேற கேட்பான். நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்ட்டே தெரியாது, அப்படியே ஷாக் ஆகி போய் நிப்பா. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எப்படியும் நம்ம ஹீரோயின் கானோட லவ் அக்செப்ட் பண்ணிக்க போறது கிடையாது. ஆனா இதனால நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.